கிரியா யோகம் மெடிடேஷன் மகாவதார் பாபாஜி, அதாவது கேண்டில் திராட்டக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தியானம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரசன்ட் அப்படி வெளிக்கிறேன் ட்ரிபிள் செவன் காட் சேனலில் நம்மளுடைய வியூஸ் நல்லாயிருக்கும். வணக்கம், நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கேண்டில் திராட்டக் மெடிடேஷன் அப்படின்னா நம்ம தீபங்கள் பார்த்துருப்பீங்க. அகல் விளக்கு தீபம் எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா தீபங்கள் அப்படின்றது ஒன்று நம்மளுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவை திங்கிங்கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த தீபத்தை பார்த்து வணங்கும் போது ஒரு கோயிலோ இல்லை ஒரு டெம்பிள் எங்கே போனாலும் சரி, ஒரு சிவன் கோயில் இல்லை அம்மன் கோயில் இல்லை வேறு ஏதாவது எந்த ஒரு டெம்பிளாக இருந்தாலும் சரி, கேண்டில் திராட்டக் அப்படின்றது ஒரு மெழுகுவர்த்தி தியானம், அதாவது தீப தியானம்னு வச்சுக்கோங்க. தீப தியானம், தீபத்துக்கு நம்ம ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் திரி போட்டு ஒரு நல்ல பசுநெய் இல்லை ஒரு நல்ல ஒரு ஏதோ ஒரு எண்ணெய்கள், தேங்காய் எண்ணெய், தீப எண்ணெய்கள் அதெல்லாம் விட்டு நம்ம அதில் தீபம் ஏற்றி வணங்கி நம்ம தினமும் அதுக்கு அமர்ந்து அந்த தீபத்தை பார்த்த மாதிரி தியானம் செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல மைண்டு, ஒரு ரிலாக்ஸேஷனை நமக்கு நல்ல ஒரு திங்கிங்கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு சீக்ரெட் ரகசியம் இருக்குது. என்னென்னா, முன்னோர்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காமாட்சி அம்மா விளக்கு போடுவாங்க. அதாவது அந்த தீப தியானம், தீபம் அப்படின்றது ஒன்று இல்லாமல் எந்த ஒரு பக்தியும் இருக்காதாங்க. தீபம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தை அதை பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ராசஸாக யாரும் பண்ண மாட்டாங்க. தீபம் ஒன்று வைத்து தான் பண்ணுவாங்க. அதாவது பஞ்சபூதங்கள் அப்படின்ற ஒரு விஷயங்களை ஒன்றா சேர்த்து தான் ஒரு பக்தி அங்கே இருக்கும். அது ஒரு சீக்ரெட். எல்லாருமே பார்த்துருப்போங்க. முன்னோர்களான சித்தர்கள் அவங்களுக்கு அப்படி ஒரு சித்தி எங்கே கிடச்சிது. முன்னொரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போவும் அப்படி தான் வழியாக பரம்பரையாக நம்ம வணங்கிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் எப்படி அந்த ஆற்றல் கிடச்சிச்சு? அந்த முன்னொரு காலத்தில் அவங்க சுவாசித்ததும் காற்று தான், மனிதர்கள் நம்ம சுவாசிக்கிறதும் காற்று தான். ஸோ ஏதோ ஒரு விஷயம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு சித்தி அடைய வச்சதுக்கு காரணம் என்ன? காற்று தான். காற்று மட்டுமில்லை, பஞ்சபூதங்களும் தான். அது மட்டுமில்லை, அவங்க பயன்படுத்தின சீக்ரெட் மெடிடேஷன் தியானங்கள் இதெல்லாம் தான் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சித்தி அடைய வச்சது மட்டும் இல்லாமல் பல விதமான கலைகளை அவங்க பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க. சிற்பக்கலை, அப்புறம் பார்த்திங்கன்னா போர்க்கலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் பல விதமான கலைகள், கலை யுத்த முறைகள், அதுக்கப்புறம் மாந்திரிக முறைகள், வசியம், மோகனம், மாரணம், அதுக்கப்புறம் வித்வேஷனம், இந்த மாதிரி பல வகையான சித்துக்கள் எல்லாம் எப்படி அடைஞ்சதுக்கு காரணம் என்ன? எதை வச்சு அடைஞ்சிருப்பாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு சீக்ரெட்டான விஷயம். ஏன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு இந்த சீக்ரெட்டுக்கெல்லாம் நிறைய புரியும். நானுமே என்னோடய குருமார்களுடைய இந்த விஷயங்கள்லாம் எப்படி அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கின ஒரு அனுபவத்தை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சித்தர்கள்லாம் என்ன பண்ணிட்டு பண்ணிட்டாங்க, ஒரு அகல் விளக்கு தியானம் அப்படின்றது கண்டிப்பாக கடைபிடிச்சிருக்காங்க. இது 100% உண்மை. கண்டிப்பாக கடைபிடிச்சிருக்காங்க. அப்போது அது மட்டும் இல்லாமல் இந்த சூரியனை விடிய காலையில் பார்த்திங்கன்னா அவங்க சூரியனை நமஸ்காரம் செய்வாங்க. தண்ணியை அந்த அழகாக ஒரு ஆற்றில் நின்றுக்கிட்டு அப்படியே அந்த ஒரு கையால் அள்ளி அந்த சூரியனுக்கு முன்னாடி இப்படி அழகாக கையால் ஊற்றி சூரியனை பார்த்தபடி வணங்கி தியானம் பண்ணோம். அதனால் என்னன்னா, சூரியனில் வரக்கூடிய அந்த ஒரு சில விதமான பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கண்ணு வழியாக சேர்ந்து நம்ம உடல் வழியாக போயிட்டு ஒரு விதமான ஆக்டிவேஸ், ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி தான் இந்த தீபமும் செஞ்சுருக்குது. எல்லாரும் சுவாசிக்கிறது காற்று தான். அப்போ அந்த சித்தி நிலைகள் அவங்களுக்கு எப்படி அடைஞ்சாங்க? அதே காற்றை வச்சு தான் அவங்க சித்தி நிலைகள் அடைஞ்சிருக்காங்க. காற்றுகள் எப்படி பயன்படுத்தணும்? பிராணாயாமம், யோகம், பல முறைகள் இருக்குது. தியானங்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த பத்மாசனம், நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சில யோகாசனங்கள், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம உடலில் ரொம்ப எளிமையாக வச்சுக்கிறதுக்கும் மூலிகை முறைகளும் பயன்படுத்தியிருக்காங்க. எத்தனை முறைகள் பயன்படுத்தினாலும் ரொம்ப அதிகப்படியான காந்த சக்தி, பிரபஞ்ச சக்தி உடம்புக்குள்ளே கொடுக்கக்கூடிய ஒரே ஆற்றல் எதுன்னா இந்த தீப தியானம் தான். அதாவது கேண்டில் மெடிடேஷன் அப்படின்ற ஒரு இப்போ அதை ட்ரெண்டியாக கேண்டிலை மாற்றிட்டாங்க, மெழுகு அந்த மாதிரி. பட் இருந்தாலும் தீபம் எங்கெல்லாம் தீபம்ன்ற ஒரு விஷயம் இருக்கோ அங்கே மகா அற்புத சக்தி அடைஞ்சிருக்கும். தட் இஸ் சீக்ரெட். அதுதான் இந்த உலகத்தில் இன்னுமே பயன்படுத்தி வந்துட்டுருக்காங்க. ஸோ இதனோட சீக்ரெட் என்னன்னு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அந்த காலத்தில் சித்தர்கள் தீபத்தை வச்சு தான் அதிகப்படியான காந்த சக்தி தனக்குள்ளே உறிஞ்சி எடுத்திருக்காங்க. எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து செய்வாங்க. ஏன்னா அது டிஸ்டர்ப் இல்லாத நேரம். அது இல்லாமல் நம்ம எப்போ வேணாலும் தியானம் பண்ணலாம். தியானம் நல்ல நேரம் கெட்ட நேரம் கிடையாது. அதே மாதிரி ஒரு தெய்வம் வணங்குறதோ இல்லை நம்ம ஒரு
யோகா செய்கிறதோ எது வேணாலும் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து செய்ய வேண்டியதெல்லாம் அவசியமே கிடையாது. எப்போ வேணாலும் பண்ணலாம். ஆக இதில் வந்து என்ன சீக்ரெட் அடங்கியிருக்குன்னா, நம்ம எப்படி பார்க்கணும், முதல்ல ஒரு அகல் விளக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அகல் விளக்கு தீப தியானம்னு வச்சுக்கோங்க, கேண்டில் மெடிடேஷன், அது வந்து கேண்டில் த்ராட்டக் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் ஒரு சின்ன சிம்பிள் சொல்கிறேன். ஆனால் வந்து இதை முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றத சொல்லிடுறோம். நமக்குள்ள அதிகப்படியான காந்த சக்தி அதிகரிக்கும். காந்த சக்தி அதிகமாக இல்லாமல் பிராணசக்தி, இப்போ இந்த பிரபஞ்ச சக்தி நம்ம உடலில் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தூக்கம், சில பேருக்கு தூக்கமே வராது. என்ன தான் பண்ணாலும் தூக்கம் வராது. திடீர்னு விழிப்பு நிலை வந்துடும், தூக்கமே வராது, ரெஸ்ட் கிடைக்காது, டயர்டாக இருக்கும், சில விதமான மனக்குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்கும், பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்யூர் ஆகும் இந்த தீப தியானம் பண்ண. முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த தீபம் ஏற்றிக்கணும். ஒரு கேண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், கேண்டில் எடுத்து வச்சுக்கிட்டு அதை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு 3 அடி தள்ளி உட்காந்துக்கணும். 3 அடி தள்ளி உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா, அந்த நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நமக்கு கண்ணுக்கு நேராக வசதியாக வச்சுக்கிறது, ஒரு ஸ்டூல் போட்டோ அந்த கேண்டில் நமக்கு கண்ணுக்கு எதிராக நேரடியாக வச்சுக்கிறதுக்கு நல்லது. அப்படி வச்சுன்னு பார்த்தா இன்னும் நல்லது தான். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு 3 அடி தள்ளி உட்காந்துக்கணும். 3 அடியோ 5 அடி தள்ளி உட்காந்துக்கணும். தள்ளி உட்காந்துக்கிட்டு எந்த டிஸ்டர்ப்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. அந்த ஃப்ளேம், அந்த தீபம், அந்த ஜோதியை மத்தியுமே பார்த்துட்டு வரணும். ஜோதியை மத்தியுமே. ஆனால் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த தீபம் வந்து காற்றில் அங்கேயும் அசையக்கூடாது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எரியிற மாதிரி நம்ம வந்து காற்று அதிகமாக வீசாத இடமா பார்த்து அந்த அகல் விளக்கோ அந்த கேண்டில் திராட்டக்கோ ஏதோ கேண்டிலோ வச்சுக்கிட்டு நம்ம நேரடியாக வந்து அதை பார்க்க ஆரம்பிக்கணும். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அதனுடைய ஆற்றல் என்ன பண்ணும், அந்த ஒளி காந்த சக்தி இந்த பிரபஞ்சத்தில் இருக்க அந்த காற்றை வந்து என்ன செய்யணும்னா உடச்சி விடும். ப்ளஸ்ஸு மைனஸ்ன்ட்டு NS அதாவது சவுத்து நார்த்துன்னு ஒரு மேக்னெட் எப்படி வந்து ஒரு சுழட்டி விட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு திசையை மத்திய சவுத்து நார்த்தை மத்தியுமே திரும்பணும் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது ரொட்டேட் ஆகிட்டே திரும்பி கிராஸ் அப்படியே நிற்கும். அந்த மாதிரியே இதுலேயும் ஒரு பக்கம் மைனஸ், ஒரு பக்கம் ப்ளஸ், அதாவது ஒரு பக்கம் காந்த சக்தி, ஒரு பக்கம் காந்த சக்தி இல்லாமல் இருக்கிற சக்தி. இது இரண்டுமே என்ன ஆகும்னா ஒரு அணுவிலேருந்து உடச்சி பிளந்து விடும். அதனால தான் வந்து சில இடத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட ஆற்றல் வருதுன்னா உடனே நெருப்பு போடுவாங்க. அது வந்து என்ன செய்யணும்னா, அந்த நெருப்பு பக்கத்தில் வந்து அவ்வளோ சக்தி. அந்த சிவன் அப்படின்னு எடுத்துக்கினா, சிவனுக்கு வந்து விளக்குன்ட்டு எல்லாமே தீபம் ஏற்றுவாங்க. தீபமெல்லாம் பெருசாக வருடத்துக்கு ஒரு முறை வந்து திருவண்ணாமலையில் கூட பார்த்தீங்கன்னா அருமையாக ஏற்றுவாங்க. அதை மாபெரும் சக்தியை ஃப்ளாஷ் பண்ண அந்த வேர்ல்டு ஃபுல்லாக லைவாக யாரும் நிறைய பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது எந்த ஆற்றல், எவ்வளோ பவர் எப்படி வருது அப்படின்றத நீங்கள் உணர முடியும். அந்த சந்தோஷத்தை உணர முடியும். நமக்குள்ளே என்ன மாற்றங்கள் ஏற்படும் பெனிஃபிட்ன்றதை நான் முதல்ல சொல்லிடுறேன். நமக்குள்ளே என்னெல்லாம் மாற்றம் ஏற்படும்னா, அந்த கேண்டில் திராட்டக் பண்ணோம் காந்த சக்தி அதிகமாக அதிகரிக்கும். அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் எதிரியாக இருக்கிறவங்களும் நம்பரில் மாறுவாங்க. நம்ம சுற்றி இருக்கிற நெகட்டிவ் தாட் இருக்குது பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக பஸ்பம் ஆகிடும். நமக்கு மைண்டு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த தியானம் ஒரு வாரம் பற்றி பண்ணுங்கள். தினமும் ஒரு 5 நிமிடம் இல்லை 3 நிமிடம் கூட 3 நிமிடம் வந்து அமர்ந்து பார்க்குறதுக்கு ஒரு டைமிங்கே நம்மளுக்கு இல்லை, ஈஸியாக நம்ம எடுத்து ஏற்படுத்திக்கலாம். அப்போ பார்க்கும்போது என்ன ஆகும்னா, எந்த நேரம் வேணாலும் பண்ணலாம். ஆனால் முக்கியமான விஷயம், தியானம் பண்ணிவிட்டு தீப தியானம் பண்ணும்போது என்ன ஆகும், எஃபெக்டும் இருக்குது. இல்லை எஃபெக்ட் என்ன ரொம்ப பெரிய எஃபெக்ட்லாம் கிடையாது. கண்ணு கொஞ்சம் எரிய ஆரம்பிக்கும். எரியன்னா கொஞ்சம் எரிச்சல் வரும். அப்புறம் கண்ணில் தண்ணி வர ஆரம்பிக்கும். அப்புறம் என்னன்னா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்குறோம் இல்லைங்களா, அதனால் வர ஆரம்பிக்கும். நம்ம ரிலாக்ஸ் ஆகி நம்ம ஓய்வு எடுத்து கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி ரொம்ப கண் எரிய ஆரம்பிக்குது, கண்ணில் தண்ணி வருது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவுவது, அதாவது தண்ணியை எடுத்து முகத்தில் அடித்து அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து ஃபேஸ் கூலிங் பண்ணிக்கிறது நல்லது. தண்ணி கண்டிப்பாக வந்து முகத்தில் பச்சை அந்த கூலிங் வாட்டரை வந்து நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, கண்ணுக்கு அடித்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த எரிச்சலை குறைக்கும், உடனே கண்ணுக்கு கூலிங் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ்லாம் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். நமக்கு சுற்றி கெட்டதே நம்ம என்ன தான் நினச்சாலும் நல்லது நடக்க மாட்டேடா அப்படின்றதெல்லாம் ஃபீல் பண்ணிப்பீங்க. ஆனால் கர்மாவும் இருக்குது, அது ஒரு தனி சப்ஜெக்ட். நம்ம வந்து பாசிட்டிவான விஷயங்கள் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். நமக்கே ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். அதனால தான் வந்து எல்லா கோயில்களிலும் பார்த்தீங்கன்னா, எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒளி, இந்த தீபம், நம்மளுடைய இந்த தீபம் இல்லாமல் எந்த ஒரு வழிபாடுமே அங்கே நடக்காது. கண்டிப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு தீபம், ஏதாவது ஒரு அக்னி. அதை வச்சு தான் வந்து சித்தர்கள் முன்னெல்லாம் பார்த்தா தீபத்தை அகல் விளக்க பார்த்து தியானம் பண்ணி தன்னுடைய மனக்கண்ணில் அதை எடுத்து வச்சு ஒரு பெரிய பவர் அவங்களுக்கு கிடைச்சிது. இதுவும் ஒரு 50% காரணம். அது மட்டும் இல்லாமல் அவங்க காற்றை பிடிக்கும் கலை அறிஞ்சு வச்சுருந்தாங்க.
ஒரு குறிப்பிட்ட செகண்ட் காற்றை நமக்கு நம்முடைய வயிற்றுக்குள்ளே நிறுத்துவாங்க. மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட செகண்டு அது ஒரு எண்ணிக்கை முறையில் மெதுவாக வெளியே விடுவாங்க. மறுபடியும் மெதுவாக ஒரு எண்ணிக்கை செகண்டில் மெதுவாக உள்ளே இழுப்பாங்க. அந்த மாதிரி செய்யும்போது ஒரு 10 செகண்டு நம்மளும் செய்யலாம், தப்பு இல்லை. அப்படி செய்யும்போது இருக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக நம்ம கூட இன்னும் நம்முடைய மனசுக்கு அந்த காற்றை வாங்கி நம்முடைய உடலுக்குள்ளே வயிற்று அடிப்பகுதியில் வச்சு ரொம்ப நேரம் வந்து தாக்கு பிடிக்கக்கூடிய நேரங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். கடலில் முத்து குளிக்கிறவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, முத்து எடுப்பாங்க. முன்னெல்லாம் இப்போல்லாம் கேஸ் வந்துச்சு, எல்லாம் வந்து நம்ம காற்று சுவாசிக்கிற அந்த டியூப் நிலைகளை வச்சு எவ்வளோ நேரம் வேணாலும் கடலில் இருந்து சங்கோ முத்தோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் முன்னாடி காலத்தில் அப்படி இல்லை. மூச்சியை வந்து 5 நிமிடம் கட்டுப்படுத்துவாங்க. அந்த பயிற்சி தண்ணி எடுப்பாங்க. அந்த செவில் வந்து அவங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும், காதில் இருக்க செவில். அப்போ ரொம்ப நேரம் அவங்க தண்ணி காற்று விடாமலேயே அந்த மூச்சை தம் கட்டி முத்து எடுப்பாங்க. போயிட்டு 50 அடி 100 அடி அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரையும் போயிட்டு சங்கம் முத்து அதை பறித்து தோண்டி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற காலங்கள் அந்த காலங்கள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சித்தர்களெல்லாம் முன்னொரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூச்சு விடாமலேயே ஜீவசமாதி ஆகிடுவாங்க. அது பார்த்துருப்பீங்க. அது மட்டும் தண்ணிக்குள்ளே அமர்ந்து தியானம் செய்யும் கலைகள் அதுவுமே இப்போ வந்து அதிகமாக மறைஞ்சிருச்சு. இல்லை, மூச்சு விடாமலேயே பல மணி நேரம் தண்ணியில் அமர்ந்து தியானம் பண்ணுறத மகாபாரதத்தில் இல்லை சில விஷயங்களில் காட்சிகளை காட்டியிருப்பாங்க. ஆனால் சித்துகள்ன்றது உண்மையாகவே இருக்குது. ஆனால் அதை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியல. ப்ரூவ் பண்ணுற ஒரு நிலை 100% எல்லாருக்கும் கிடச்சிச்சுன்னா, எல்லாமே அந்த ஃபீல்டில் போக ஆரம்பித்தாங்கன்னா உலகம் அழிவு நிச்சயம். ஏன்னா அதை இந்த காந்த சக்தியை வச்சு தவறாகவும் பயன்படுத்தலாம், நன்மைக்கும் பயன்படுத்தலாம், தீமைக்கும் எல்லா விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் ஹீலிங் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தலாம். ரேக்கி ஹீலிங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. பிராணிக் ஹீலிங், டச் ஹீலிங், டிஸ்டன்ஸ் ஹீலிங்கிற விஷயங்கள்லாம் வந்து நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்போம், நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தீப தியானங்கள் இதை வந்து அதிகப்படியான உடலுக்குள்ள அந்த காந்த சக்தி ஏற்படுத்திக்கணும். ஒருத்தருக்கு வந்து ஹீலிங் உடம்பு சரியில்லை, ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், கை கால் வலிக்குது, அது இல்லாமல் எனக்கு வந்து உடம்பு வலிக்குது, தலைவலி என்னன்னு தெரியல, குறையாம எத்தனையோ மெடிசன் எடுத்து பார்த்தோம், குறையில. எனக்கு மனம் ஒரு மாதிரியாக இருக்குது, மனசு எனக்கு வந்து அழுத்தமாக இருக்குது, மைண்ட் ரிலாக்ஸே ஆகலை, எனக்கு வந்து மனசு வந்து ரொம்ப வலியாக இருக்குது, என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு விஷயத்தால் அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்றவங்களெல்லாம் ஜஸ்ட் இந்த மாதிரி அதிகப்படியான காந்த சக்தியை வச்சு இந்த மாதிரியான 50% ஒரு ஆற்றலை, காந்த சக்தி ஆற்றலை மூச்சு பயிற்சி ஒரு 50% செய்து சித்திகளை அடைஞ்சாலும் சித்தர்கள் முன்னோர்களானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் நம்மளும் இந்த தீப முறையை பயன்படுத்தி தீப தியானங்களை பயன்படுத்தி அதிகப்படியான காந்த சக்தி ஏற்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு டெஸ்டிங் நான் வந்து பர்சனலாக வந்து என்னென்னலாம் பண்ணால் வந்து இது பவர் இருக்கா இல்லையா, நம்ம தியானம் பண்ண ஆற்றல் உடலில் இருக்கா இல்லைன்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் பல விஷயங்களில். அந்த மாதிரி தன்னுடைய கை விரல்களை அந்த நெருப்புக்கு இடையில் எடுத்து போகும்போது எந்த அளவுக்கு நம்மளுடைய காந்த சக்தி ஏற்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு நம்மளை வந்து அது சுடாது, அதை பார்க்கலாம், கண் கூட பார்க்கலாம். எந்த அளவுக்கு நம்ம அந்த மன ஆற்றல் அந்த அந்த காந்த சக்தியுடைய பவர் இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சூடு வந்து அவ்வளோ வந்து நம்மளை சுடாது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த ஆற்றல் வந்து என்ன ஆகும்னா, கை நெருப்பு பக்கத்தில் எடுத்துகிட்டு போவோம், அந்த நெருப்பை தாங்கக்கூடிய அந்த ஸ்கின்னு ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் உணர முடியும். ரொம்ப நேரம் தாங்க முடியாது, பட் ஆனால் வந்து அந்த ஃபீல் நம்மளால் உணர முடியும். நம்ம ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பை சும்மா லைட்டாக இப்படி கிட்ட எடுத்துகிட்டு போனாவே டக்குன்னு சூடும், கை இழுத்துப்போம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு உடம்புல காந்த சக்தி இருக்குது அப்படின்னா, சிலர் வந்து திருவிழா அப்போல்லாம் தீ மிதிக்கிறத பார்த்துப்பீங்க. அது தீயில் நடந்து ஓடுவாங்க, சிலர் நடந்து போவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பக்தி, நம்மளுடைய மன ஒற்றுமை, அந்த ஆற்றல், அந்த மன ஒருமைப்பாடு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்தி ஆட்டோமேட்டிக் விரதம் இருந்து அவங்க வந்து அந்த பக்தியே இருக்கும்போது தினமும் பார்த்து அவங்க வணங்கி இறைவனை கொஞ்சம் மனசார நேசித்து அந்த பக்தியை வந்து பார்த்திங்கன்னா அப்போ நெருப்பில் நடந்து போகும்போது ஒரு சில நேரம் வந்து அவங்களுக்கு நெருப்பு படாது, நெருப்பை சுட்டாலே அவங்களுக்கு அனல் அடிக்காது. அந்த அளவுக்கு வந்து ஸ்கின்னுக்கு நேச்சுரல் ஒரு பஞ்சபூத சக்தியை தாங்கக்கூடிய அந்த ஒரு பவர் இருக்குது. ஆக சிலர் பனிக்கட்டியில் அமர்ந்து ரொம்ப நேரம் தியானம் பண்ணுறதை பார்த்துப்பீங்க, அந்த ஸ்கின் வந்து அதுவாகவே மாற ஆரம்பிக்கும். எதுவாகன்னா அந்த கூலிங்கை தாங்கக்கூடிய பனிக்கட்டியை, அந்த உரையும் பனிக்கட்டியை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம உடல் வந்து ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹார்மோன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பிக்கும் நம்மளுடைய உடலை. அதே மாதிரி தான் தீப தியானம் பண்ண அதிகப்படியான காந்த சக்தி உடலுக்குள்ளே அப்படியே நமக்கு ஏறதை நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதனால் நம்மளுக்கு நல்ல விஷயங்களால் நடக்க ஆரம்பிக்கும், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், பாசிட்டிவாக நம்ம கண்களில் ஒரு விதமான காந்த சக்தி, காந்த கனல் வீசிக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பக்கத்தில் ஏன் வந்து கேண்டில் பக்கத்தில் கையை வச்சு அப்படி நான் பண்ணுறேன்னா, அந்த அனல், அந்த ஒளி நம்ம விரலில் படும்போது நம்ம கைரேகையில் ஒரு சென்சார் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது வழியே நம்ம காந்த சக்தி, அந்த ஆற்றல் வந்து அது வழியே நம்ம பயணிக்க ஆரம்பிக்கும். நம்மளை அறியாமலேயே நமக்கு வேறு கை கழுவும்,
அப்படியே கொஞ்ச நேரம் வச்சோம்னா வச்சுக்கோங்க, அந்த தண்ணியாவது ஆட்டோமேட்டிக்காக எவாப்ரேட் ஆகி ஹீட் ஆகி எல்லாமே வந்து இப்படி தீப தியானத்தை சித்தர்கள் முழுக்க முழுக்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற விஷயம் 100% உண்மை. அதனால் நம்மளும் பயன்படுத்தி நம்ம வாழ்விலும் வந்து நம்ம பாசிட்டிவாக ஏற்படுத்திக்கிறது நல்லது, காந்த சக்தி ஏற்படுத்தி நல்லது. நம்ம காந்த சக்தி உடல் அதிகப்படியாக இருந்தாவே வாழ்நாள் நீடிக்கும். எனவே நற்பு அனைவரும் சுபம் உண்டாகட்டும். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி.